கால் தெரிக்குது தெரிக்குது பூமி தட்டு அதிருது அதிருது தலை எங்கு வேட்டையாடுது இவன் நிகர் எவன் இல்லை பையம் காவல் காக்க இவன் அச்சம் தாவித்தான் நம்பி வந்தோர்க்கு போர் தோளில் பூரிந்தான் கர்ம கணக்கை பார்த்து உயிர் பெற்றை கொடுப்பான் வழக்கன் கிடக்கம் தவித்து முக்கண்ணாய் தெரிவான். சென்சரில் இது நடந்தது அந்த விஜய் டிவி கர்டன் ரைஸ் அந்த அவார்டுக்கு. அப்போ போகும்போது அங்கே ஒரு 5,000 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு பயங்கரமான கிளாப்ஸ் ஒன்று, செம்ம சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா அருண் விஜய் சார் வந்தார். அந்த கிளாப்ஸுக்கு காரணம் சத்தியமாக கௌதம் மேனன் சார் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய நண்பராக வந்து அவரை வந்து இவ்வளோ ஒரு பெரிய மாஸ் ஆக்கி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அது வந்து இப்போ இந்த ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஆகும். ஏன்னா தலை ஃபேன்ஸ் வந்து அதை வந்து சூப்பராக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதை நான் என்னுடைய முதல் படம் இயற்கை படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் ஒருத்தர் அருண் விஜய் சார். அதுக்கு நன்றி சொல்கிறது கூட நாங்கள் வந்துருக்கிறேன். இயற்கை இது இப்போ புறம்போக்குன்னு படத்தில் வந்து நான் ஒரு சின்ன பேச்சு இருந்தேன், அவரை வச்சு பண்ணணுன்ட்டு. 3 ஹீரோவில் ஒரு ஹீரோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அப்போ தான் திடீர்னு கௌதம் மேனன் சார் வந்து கமிட் பண்ணிட்டாருன்னு அவரே சொன்னார். சரி, நிச்சயம் அவர் காட்டுற மாதிரி என்னால் காட்ட முடியாதுன்னா அது வேறு ஒரு ஸ்டைலு. அந்த ஸ்டைல் எனக்கு அவ்வளோ வராது. அதில் நல்லா வரணுன்றதுக்காக நீ அது பண்ணுறதே சரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்தால் கூட வேறு மாதிரி ஆகிடலாம் ஒரு வேலை. இது வந்து இவ்வளோ ஸ்டைலாக ஒன்று வந்துடுது படம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இது அவ்வளோ பெரிய அவுட்புட் வந்துருக்கு. அதே போல் கார்த்திகா வந்து நான் என் படத்தில் வந்து வேறு மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தது. ரொம்ப ரிஸ்க்குன்னா வந்து உயிரை பணைய வச்சு ரிஸ்க்கு வந்து கார்த்திகா எடுத்திருக்காங்க. என் படத்தை பற்றி பேசணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் இன்னும் தெரிஞ்சே சொல்கிறேன். ஸோ கார்த்திகா ஒரு சிறந்த ஒரு கதாநாயகி. Arun is the most talented and passionate actor I've worked with. Selapom our rehearsal எனக்கு நான் rehearsals பண்ண முடியாது. I'm almost like a on the take person, and அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் that the more you rehearse, that's how much energy you need, and that's the passion in cinema that drives you. So the passion is something which I've learned, and the whole team Tamanoda music is amazing. Adapati solla thevilla, everyone knows he is a beautiful composer. அருண் விஜய் பற்றி சமீபத்தில் என்னென்னா, நம்ம கௌதம் மேனன் படம் ஒரு அஜித் சாருக்கு முன்னாடி வில்லனா பிச்சுட்டாங்க. உண்மையிலே எனர்ஜி வந்து அப்படி இருந்துச்சு. அது என்னன்னா வரணுங்கிற அந்த துடிப்பில் சரியாக ஒரு வாய்ப்பு கௌதம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிடச்ச உடனே இதில் நம்ம அடித்து தூக்கிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தார். நான் படம் பார்த்துட்டு நான் வந்து உண்மையிலேயே காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு அவர் வந்து நைட்டு லேட்டாக தான் வந்தேன். காலையில் கூப்பிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த படம். கௌதமுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவர் லுக்கை மாற்றி அதை பண்ணக்கூடிய ஒரு தகுதி வந்து ஒரு டைரக்டருக்கு தான் எப்பயுமே இருக்கும். நான் கௌதமுடைய தீவிர ரசிகன். இப்போ தான் கௌதம் சொன்னேன், ஒருவேளை நான் லேட்டாக இப்போ தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன், அசிஸ்டண்டாக ட்ரை பண்ணேன்னா உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக ட்ரை பண்ணுவேன் பிரதர்னு. அவர் படங்கள் காக்க கலந்து ஆரம்பித்து எல்லாமே எனக்கு பிடிக்கும். உண்மையிலேயே நான் சொல்லுவேன், பன்னீர் ரன்னு பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். மின்னலே அந்த காலகட்டத்தில் நாங்கள் சண்டை கோயிலாம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இந்த இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இங்கே போட்டியில் யார் இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் கௌதம் முருகதாஸ், இந்த 2 பேர் தான் பன்னீர் நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சோ 12 வருஷம் கழிச்சோ நினச்சி பார்த்தா போட்டியில் இருப்பாங்க. இவங்க 2 பேர்ட்டையும் வேற ஒரு தன்மை இருக்குது. ஒன்று அவங்க பேரலாம் ஓடுவோம், இல்லைனா அவங்க பின்னாடி ஓடுவோம், முந்துவோம், கொஞ்சம் பின்னாடி வருவோம். கண்டிப்பாக இந்த 2 பேரை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அடிக்கடி ஒவ்வொரு முறையும் விஜயகுமார் சார் என்ன பார்க்கும்போது கேட்பாங்க, அருண் விஜய் வச்சு ஒரு படம் நீங்கள் பண்ணணும்னு. அப்படி பண்ணால் கௌதம் என்ன பண்ணாங்களோ அந்த ஸ்டைலில் கரெக்டாக ஒன்று அமையும் போது நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன். அது வில்லனா ஹீரோவான்னு எனக்கு தெரியாது, பவர்ஃபுல்லாக சரியான ஒரு நேரத்தில் நான் கூப்பிட்றேன். ஒரு கன்ஃபெஷன் டைம் மாதிரி போயிட்டுருக்கு இந்த ஆடியோ லான்ச். எல்லாருமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கன்ஃபெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய கன்ஃபெஷன் வந்து கூடிய சீக்கிரம் அருணோட ஒரு படம் நான் பண்ணுறேன். இஸ் கோயிங் டு பி a hero in that film. அதுதான் என்னுடைய கன்ஃபெஷன். லிங்குசாமி சார் ஆல்வேஸ் ரன் சண்டைக்கோழி படம் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப அவர் படங்களில் பண்ணணும் அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் என்னோட லிஸ்ட்டில் இருந்தாங்க. பட் டாப் லிஸ்ட்டில் இருந்தது எப்போதுமே கௌதம் சார். ஸோ தேங்க்ஸ் கௌதம் சார் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் படத்தில்
பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு பேர் கிடைச்சதுக்கு. அண்ட் லிங்குசாமி சார் தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சு அந்த கதை எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் கௌதம் சார், இன்றைக்கி படம் இவ்வளோ நாள் கழித்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச், இது ஒரு பெரிய ரிலீஸ். இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணியிருக்கு. விக்டர் கதாபாத்திரத்துக்கு அப்புறம் இந்த வேலு கதாபாத்திரம் இந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய ரீச் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைமில் இந்த படம் வர்றது. அண்ட் அதுக்கெல்லாம் மீறி இன்றைக்கி கௌதம் சார் அவர் கூட திருப்பி என்னை ஹீரோவாக வச்சு படம் பண்ணுறேன்னு இன்றைக்கி கமிட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தட் மேட் மை டே. ஏன்னா தட்ஸ் வாட் ஐ நீடட். இன்னும் நான் இது எந்த கமிட்மெண்ட்டும் பண்ணலை. ஏன்னா நிறைய கதைகள் கேட்டுட்டு இருந்தேன், நிறைய கதைகள் வருது. அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே கொஞ்சம் டேக்கிங் இட் ஸ்லோ, நிறைய விஷயங்கள் 2-3 ஜீரோ டவுன் பண்ணேன். பட் அதே மாதிரி நாங்கள் வி ஹேட் கப்புள் ஆஃப் டாக்ஸ். பட் இன்றைக்கி ஓப்பனாக அவர் இப்படி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேசிகிட்டு இருந்தோம், பட் இன்றைக்கி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார்.